தமிழால் நாம், தமிழராய் நாம், தமிழுக்காக நாம். நாதர்சி முத்தமிழ் சங்கம் அன்னையர் தினத்தை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம். அனைவரும் கண்டுகிறீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பார்சு பண்ணியில நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக புதிய தமிழ் பள்ளி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. அதனுடைய பெயர் முத்தமிழ் பள்ளி. வருகின்ற 18ஆம் தேதி, அதாவது May 18 பார்சிபனி மெயின் லைப்ரரியில் முத்தமிழ் பள்ளியினுடைய இன்ஃபோ டெஸ்க் அவைலபிள். குழந்தைகளுடைய மேஜிக் ஷோவும் நடைபெறுகின்றன. அனைவரும் தவறாமல் வந்து அந்த மேஜிக் ஷோ மற்றும் தமிழ் சார்ந்த செயல்பாடுகளால் விருதுகள் வழங்கும் விழாவை சிறப்பித்து முத்தமிழ் பள்ளியினுடைய முதலாம் ஆண்டு ஸ்டார்ட் ஓவர் தேர். உங்களுடைய கொஸ்டின்ஸ், உங்களுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ், எவ்ரிதிங் வில் பி கிளாரிஃபைட் ஓவர் தேர். அன்றே நீங்கள் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், முன்பதிவு செஞ்சுக்கலாம். அது சம்பந்தமாக மேலும் விவரங்களுக்கு NJMDSஐ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தின் அனைத்து தமிழ் நல் உறவுகளுக்கும், அன்பர்களுக்கும், நண்பர்களுக்கும் வணக்கம். தாய்மையை போற்றி ஆயிரம் ஆயிரம் கவிதைகளும் கதைகளும் கட்டுரைகளும் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறது. நம் அவ்வை பாட்டி தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று கொன்றை வேந்தனில் தாயை பற்றி புகழ்ந்திருக்கிறார். பெண்மை, தாய்மை, இறைமை என திருவிக்கா நிலைப்படுத்தி இறையை அடைய தாய்மையே வழி என்று உணர்த்துகிறார். தாய் இல்லையேல் தரணி இல்லை. உலகின் உச்சபட்சமான தாய்மையை போற்றி நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கமானது இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை அன்னையர் தின நிகழ்வாக வழங்குகிறது. இந்த உலகில் ஓர் உயிராய் பிறப்பதற்கும், அதனினும் மானிடராய் பிறப்பதற்கும், அதனினும் தமிழை தாய்மொழியாய் கொண்டிருப்பதற்கும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த நிகழ்விற்கு எமது நடுவர் திரு பாக்கியலட்சுமியை நாங்கள் பெற்றிருப்பது பெரும் பாக்கியம். எழுத்துலகின் அனைத்து பரிமாணங்களிலும் தனது முத்திரையை பதித்திருக்கும் திரு பாக்கியலட்சுமி அவர்கள் கொஞ்சு தமிழ் பேசும் கோவையை சார்ந்தவர். கோவை மண்ணின் தமிழ் மகள் இவர். தமிழே அமிழ்தம், சிறுவாணி தண்ணீர் குடித்து இவர் பேசும் தமிழ் பேரமிழ்தம். சிந்தனையில் உதிப்பவையே கவிதைகள். ஆனால் இவர் சிந்திப்பதற்காகவே சில கவிதைகளை படைத்திருக்கிறார். சிந்திக்க சில கவிதைகள் எனும் தலைப்பில் படைப்பாக சிறகடிக்கும் சில கதைகள், த பயோகிராஃபி ஆஃப் த ஸ்மால் பயோகிராஃபி ஆஃப் பாரதி எனும் இவரது படைப்புகள் அமேசான் கிண்டலில் நீங்கள் சென்றால் பார்க்கலாம். 20க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள், தமிழ் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியராகவும் பல தன்னார்வ தமிழ் செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டும் பெரும் முயற்சியில் இங்கு நமக்காக இந்த பட்டிமன்ற நிகழ்வில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிறார். அவரை வருக வருக என நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கமானது அழைக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. எனக்கு உரு கொடுத்த தாயையும் உயிர் கொடுத்த தந்தையும் வணங்கி அவர்கள் கொடுத்த தாய்மொழியாம் தமிழை போற்றி இன்று இனிதே இந்த பட்டிமன்றத்தை துவக்குவோம். நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பட்டிமன்றம் அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றமாக உங்கள் முன் வர இருக்கிறது. அந்நிய நாட்டில் அல்லல் படுவது பெற்றோர்களா பிள்ளைகளா? இதுதான் பட்டிமன்றத்தின் தலைப்பு. அந்நியம் என்பது நமக்கு பரிச்சயமில்லாத ஒன்று. நமக்கு பரிச்சயமில்லாத ஒரு நாட்டில் வந்து நம் பிள்ளைகளை வளர்ப்பது அல்லலா அப்படின்னு பெற்றோர்கள் அணியினர் பேச போறார்கள். அதே நிலைமையை பிள்ளைகள் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்று பிள்ளைகளை அணியினர் பேச உள்ளார்கள். இதில் பெற்றோர்களை அணியிலிருந்து தமிழ் செல்வி முதலாவது பேச்சாளராக தமிழ் செல்வி. இவர் பிறந்து வளர்ந்தவர். 15 வருடங்களாக அமெரிக்காவில் வசித்து வருகிறார். பள்ளியில் வேலை பார்க்கிறார். தமிழில் பேச பெரு ஆர்வம் கொண்டுள்ளார். வருக தமிழ் செல்வி அவர்களே. அடுத்ததாக அவர் அணியில் இரண்டாவதாக பேச சௌஜன்யா அவர்கள் வந்துள்ளார். இவர் ஒசூரை சேர்ந்தவர். 15 வருடங்கள் அமெரிக்காவில் வசிக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்கிறார். தமிழில் பேச பெரு ஆர்வம் கொண்டு வந்துள்ள இவரை வருக வருக என வரவேற்கிறோம்.
அடுத்ததாக இறுதி பேச்சாளராக சத்யபிரியா களமிறங்குகிறார். சங்கத்தமிழ் வளர்த்த மதுரையிலிருந்து வந்துள்ளார். அவருடைய தாய்மொழி தமிழ் அல்லாத போதும் தாய்மொழி மீது பெரும் ஆர்வம் கொண்டு பல பட்டிமன்றங்களில் பேச விருப்பம் தெரிவித்துள்ளார். நம்முடைய பட்டிமன்றத்தில் பேசியுள்ளார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிகிறார். அமெரிக்காவில் 9 வருடங்களாக வசிக்கிறார். அடுத்ததாக பிள்ளைகளுக்காக பேச வந்திருக்கும் பிள்ளைகளை அணியினர். முதல் பேச்சாளராக கார்த்திகா அவர்கள் சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து வந்துள்ளார். எதிரெதிர் அணியினராக சத்யபிரியாவும் கார்த்திகாவும் வந்துள்ளார்கள். 7 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணிபுரிகிறார். 20 ஆண்டுகள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிகிறார். வருக கார்த்திகா அவர்களை. முதல் முறையாக நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்தில் இணைந்துள்ளீர்கள். வருக. அடுத்ததாக நித்யா. இவர் பிறந்து வளர்ந்தது ஒசூரில். இவருடைய அம்மா தமிழ் ஆசிரியர். பட்டிமன்றத்தில் பேச பெரு ஆர்வம் கொண்டுள்ளார். இவருடைய முதல் பட்டிமன்றமே ஈரோடு மகேஷ் தலைமையில் பேசியுள்ளார். 20 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசிக்கிறார். வருக நித்யா அவர்களை. அடுத்ததாக ரதிதேவி அவர்கள். சிங்கார சென்னையிலிருந்து வந்துள்ளார். தமிழ் ஆசிரியராக முன்பு பணியாற்றி கொண்டிருந்தார். இப்பொழுது தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிகிறார். இந்த 2 அணியினரையும் அறிமுகப்படுத்தியாயிற்று. அடுத்ததாக நாம் நேரடியாக பட்டிமன்றத்திற்குள் செல்லலாம். தமிழ்செல்வி அவர்களை வாருங்கள். முதலில் பெற்றோர்களை அணிக்காக உங்களுடைய வாதத்தை வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. அன்னையர் தின சிறப்பு பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். அயல் நாடுகளில் அல்லல் படுவது நிச்சயமாக பெற்றோர்களே. அயல் நாடா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம தாய் நாடா இருந்தாலும் சரி, அல்லல் படுவது பெற்றோர்கள் தாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அதிகம் கொஞ்சம் கம்பேர் பண்ணா. அல்லல் படுவது, போராடுவது, கஷ்டப்படுவது யாரா இருக்கும்னா, யாருக்கு பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் அதிகமா இருக்குமோ அவங்களுக்கு தாங்க. முதல்ல அல்லல் பெற்றோராக அயல் நாட்டில். பெற்றோரா முதலா சந்தோஷமான நிகழ்வு முதல் குழந்தை பிறப்புங்க. அப்படியான அற்புதமான தருணத்தை கூட மகிழ்ச்சியாக நம்ம உற்றார் உறவினர்களோட சேர்ந்து கொண்டாட முடியாம நாம் படும் துயரத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. இதுவே ஊர்ல எப்படி நடக்கும்னா, நம்ம சுத்தி இருக்கவங்க சொந்தக்காரவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உன் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கோ, குழந்தைய இப்படி பார்த்துக்கணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. நம்மளுக்குன்னே உரித்தான தமிழ் மரபு மருத்துவ குறிப்புகளையும் வீட்டு குறிப்புகளையும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க. அம்மாவோட ஹெல்த் இப்படி பார்த்துக்கணும், பேபியோட ஹெல்த் எப்படி பார்த்துக்கணும்னு. இது இங்க கிடைக்காம கஷ்டப்படுற உமன்ஸ் ரொம்ப மகப்பேருக்கு அப்புறங்க இந்த கேர் கிடைக்காம ஒரு இருக்க துயரம் அவங்க லைஃப் லாங்குக்கும் அதோட எஃபெக்ட் இருக்குங்க. போஸ்ட் டிப்ரெஷன் சொல்றாங்கல்ல. ஆமாங்க. அது இங்க எந்த மருத்துவத்தாலும் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரிப்படுத்தவே முடியாதுங்க. இதை நான் மெயினா அன்னையர் தினத்துல நிறைவு கூறதுல ரொம்ப கஷ்டப்படுறேன், இஷ்டப்படுறேன். இங்க பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி முன் அனுபவமே நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட். எப்படி குழந்தை எப்படி தூங்க வைக்கிறது, இல்லை எப்படி குளிக்க வைக்கிறது, அதுவும் வின்டர்ல எதுக்கு அழுகுது, எதுக்கு அழுவ மாட்டேங்குது, எதையுமே தெரியாம சமாளிச்சு தனியா தாங்க குழந்தைய வளர்க்கணும். அதே மாதிரி ஒரு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்க, 100 டிகிரி அடிக்கும். நம்ம ஊர்லயா இருந்தா உடனே கூட ஏதாவது மெடிசன் கொடுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் உடனே டாக்டர் போய் பார்க்கலாம். இங்க பீடியாட்ரிஷியன் ஃபோன் பண்ணோம்னா இல்ல நீங்க 103 வரலாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுவாங்க. வேணா அதுக்கு மேலனா கால் பண்ணுங்க, நாங்க கொடுக்குறோம் அப்பாயின்மெண்ட், நீங்க வீட்டுல கட்டாயினாலே கொடுத்துருங்கன்னு முடிச்சிருவாங்க. ஆனா நம்மளுக்கு ஆஸ் அ பேரண்டா இது நிஜமாவே ஒரு சாதாரண ஜுரம் தானா, இல்ல இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியாம மருந்து கொடுத்த பிறகும் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்க, நைட்டும் பகலமா. அந்த மன உளைச்சலுக்கு ஒரு அம்மாவுக்கு இருக்க மாதிரி வேற எந்த மன உளைச்சலுமே கிடையாதுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல பாட்டி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இருப்பாங்க.
ஸோ இது நார்மல் தான், இல்லை இது ட்ரபிள் தான், அவங்க சொன்னாலும் வேற டாக்டரை போய் நீ பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுவே குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு டே கேரு, ஸ்கூலு, பிக்கப்பு, ட்ராப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் திங்ஸு, பிளே கிரவுண்டு இல்லை பார்க்குக்கு. ஸோ இது வந்து பெருசா வந்து பொறுப்பு அயல்நாட்டில் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். அதுவும் வின்டர்ல வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, வீட்டிலே வச்சுட்டு அவங்கள படுற அவஸ்தைக்கு வந்து நம்மளுக்கு அதுக்கு எனர்ஜியும் இருக்காது, அவங்களுக்கு எப்படி என்கேஜ் பண்றதுன்னு தெரியாது. அந்த குழந்தைங்கள தனியாவும் விட முடியாது, நம்மளே அவங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி எங்கேயுமே போயிட்டே இருக்கணும். ஊர்ல இருந்தா தெருவில் போய் விளையாடுவாங்க, இல்ல வந்து அத்தை மாமா வீட்டுக்கு போவாங்க, அங்க போவாங்க. பெற்றோர்களுக்கு போவாங்கங்க, அட்லீஸ்ட் வருஷத்துல இந்த கோடை விடுமுறை அப்பயாவது போறாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வேலைக்கும் போனோம், நல்லது கெட்டதையும் சொல்லி கொடுக்கணுங்க இங்க இருக்க குழந்தைங்களுக்கு. நடுவர் அவர்களே, நம்ம வளரும் போது நம்ம பெற்றோர்களையும் பெரியவங்களையும் அவ்வளோ மதிப்போம். இப்பெல்லாம் ஒரு அட்வைஸ் பண்ண முடியுதா அவங்களுக்கு? ஏதாவது கேட்டா ஒரு பதில் வருதா? எவ்வளவு சிரமங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஆனா வீட்டுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி, ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்த மாதிரி அந்த போன்ல என்னதான் இருக்குன்னே தெரியாது, நோண்டிட்டே இருப்பானுங்க. கேட்டா நத்திங் நத்திங்னுவாங்க. நம்மள சொல்றாங்க போன பார்த்தா நத்திங் தான். அது வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றது கூட இல்லைங்க. இதுவே நாம சின்ன பிள்ளையா இருப்ப டிவி சேனல் தான் மாத்திட்டு இருப்போம். அம்மா கேட்பாங்க படிக்கிற டைத்துல என்னத்த சேனலை மாத்திட்டு இருக்கேன்னு. நம்ம இல்லம்மா படிப்பு சம்பந்தமா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வருதுன்னு கரெக்டா பதிலாவது சொல்லுவாங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். அதெல்லாம் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாதுங்க. நம்ம ஊர்லயாவது அதட்டி சத்தம் போட முடியும், இல்ல 2 போட முடியும். இங்க அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்க. அப்படிதான் ஒரு இன்சிடென்ட்டே நடந்திருக்குங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்கூல் கவுன்சிலர் கிட்ட இருந்து ஒரு கால் வந்துச்சு. அவர் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல, வந்து பார்க்கணும் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, உங்க பிள்ளைய பத்தி அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரே எந்த க்ளூவும் இல்லை. என்னடா ஸ்கூல்ல இருந்து நர்ஸு கிட்ட தானே ஃபோன் வரும், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா கவுன்சிலர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உன் பிள்ளை வந்து ஏதோ அமைதியா உட்காந்துட்டு இருக்கான், கேட்டா ஸ்ட்ரெஸ்ன்றான், வீட்டுல அடிச்சுட்டாங்கன்றான் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு என்னடா அது, நம்ம அடிக்கவே கூடாதுன்னு ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் இவங்க யோசிச்சு பார்த்துருக்காங்க என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு காலையிலன்னு. அப்புறம் சும்மா இப்படி தோள்பட்டு தட்டி அதை போய் பண்ணுடான்னு ஏதோ சொல்லியிருக்காங்க, அது அவனுக்கு வலிச்சுச்சான். அதனால ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்களாம். 2nd கிரேட் தான் படிக்கிறான். ஆமா, அம்மா ஒரு விஷயத்த கோவத்துல பண்றாங்களா இல்லையான்னு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்க. இவங்கள வச்சுட்டு ஒரே அல்லல் தாங்க, ஒரே கன்ஃபியூஷன் தாங்க நம்மளுக்கு ஆயிடும். நம்ம ஊர்ல பெரியவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம ஊர்ல இதே சுச்சுவேஷன் வந்தா அப்பா அம்மா வந்து உன் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க எதை செஞ்சாலும். அதனால நம்ம வந்து பிளைண்டா வந்து கண்மூடித்தனமா அவங்களதான் நம்பி வளர்ந்துட்டு இருந்தோம். இப்ப இதெல்லாம் தட்டி கேட்டா வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. தட்டி கேட்க முடியாதுங்க, தட்டி கேட்க முடியாது. ஸோ நிறைய பேர் கேட்கலாம் ஸோ இங்கதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கே, ஊரே பெட்டரா இருக்குல்ல, ஊருக்கு போயிடலாம்ல, எதுக்கு இங்கேயே உட்காந்துட்டு பிரச்சனையும் வந்து பண்ணிட்டு, இல்ல குழந்தைங்களும் சரியா வரமாட்டாங்களேன்னு கேட்கலாம். நம்ம வந்து வளரும் போது நம்ம பெற்றோர்கள் என்ன நினைச்சாங்க, அவங்கள விட நம்ம ஒரு படி மேல வளரணும். ஸோ அவங்களே அந்த மாதிரி படிக்காத பெற்றோர் தான் முக்கால்வாசி பேர். அதுக்கே நம்ம இந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஓரளவுக்கு. ஸோ குழந்தைங்க வந்து நம்மளை விட ஓரளவுக்கு பெரிய இடத்துல இருக்கும் தான் பார்ப்போம். மறுபடியும் நம்ம ஊர்ல எடுத்துட்டு போய் வச்சு என்ன பண்றது, இங்கேயாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் எஜுகேஷன் கொஞ்சம் பெட்டர் லெவல் இருக்கும். அதுக்காக தாங்க இங்கேயே இருக்கும். அல்லல் பட்டாலும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். நடுவர் அவர்களே, வெளிநாட்டு வரத்துக்கு எவ்வளவு கனவு கண்டிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு வரலாமோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், விசா ரினிவல், விசா ஸ்டாம்பிங்னு. ஆனா இந்த பிள்ளைங்களாம் இங்க பிறந்த உடனே சிட்டிசன் கொடுத்துட்றாங்க, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி. அவங்கதான் அல்லல் பட்டுட்டு இருக்காங்கன்னு பேச போறாங்க எதிரணியில் உள்ள பெற்றோர்கள். இங்க வர்றதுக்கு கூட கஷ்டப்படலைங்க, விசாக்கு தான் கஷ்டப்பட்டிருக்கோம் முதல்ல. நாம இங்க நம்ம சொந்தங்கள் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸு, பழகின மக்கள், நம்ம விளையாடின இடம், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்ல கூட கலந்துக்க முடியாம குற்ற உணர்ச்சியில இருதலைக்கொள் எறும்பு மாதிரி அந்நிய மண்ணில் குழந்தைகள் நலனுக்காக மட்டுமே அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். நடுவர்களே, நீங்களும் ஒரு பெற்றோராக இதையே உணர்வீர்கள் என நம்புகிறேன். நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு அமர்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
மிக அருமையா பேசினாங்க தமிழ்செல்வி அவர்கள். இங்க இருக்கிற பெற்றோராகிறதுக்கு முன்னாடி இருந்தே கஷ்டம்தான் படுறோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க. இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு கார்த்திகா வர போறாங்க. பிள்ளைகள் மட்டும் என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் வாக்குப்படி தமிழால் தமிழராய் தமிழுக்காக நாம் என்று நார்ச்சர்சி முத்தமிழ் சங்கம் அன்னை தமிழுக்காகவும் அன்னையர் தினத்துக்காகவும் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதற்கும் வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் வணக்கங்கள். இந்த தலைப்பு அந்நிய மண்ணில் அல்லல் படுவது பெற்றோர்களா இல்லை பிள்ளைகளா அப்படின்னு. அல்லல் படுறது, துன்பப்படுறது, துயரப்படுறது இதெல்லாம் எப்பங்க வரும்? நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க, உங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத பல விஷயங்கள் நடக்கும். நம்ம ஒண்ணு நினைச்சோமே வேற ஒண்ணு நடக்குதேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் வருத்தப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்படுவோம். இப்ப இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படிங்கிற உறவை எடுத்து பாருங்க. இதுல கட்டுப்பாடு யார்கிட்டங்க இருக்கு? பெற்றோர்கள் கிட்டதான் இருக்கு. கட்டுப்பாடு எல்லாத்தையும் தன் கையில வச்சிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு அல்லல்னா வேற ஒருத்தரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு அல்லல் இருக்கும் யோசிச்சு பாருங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு எல்லாரும் தன்னோட வாய்ப்புக்காக இங்க வந்துட்டாங்க. அந்த புலம் புயர்ந்த தமிழர்களோட வீட்டுல பிறந்ததுக்காகவே கஷ்டப்படுற பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. அவங்களோட அல்லல்களை எங்கெங்க ஆரம்பிக்கிறது? சரி, ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் எது? ஒரு மனிதனோட அடையாளம். நான் எந்த நாட்டை சேர்ந்தவன், என்னோட மொழி என்ன, அதுதானங்க மனிதனோட முக்கியமான அடையாளம். அந்த அடையாளத்திலேயே ஆரம்பிக்குதுங்க பிரச்சனை நம்ம பிள்ளைங்களுக்கு. நான் அமெரிக்கா தமிழனா இல்லை நான் தமிழ் அமெரிக்கனா? அடையாளத்திலேயே ஆணி வேரிலேயே பிரச்சனை. அங்கேயே ஆரம்பிச்சிடுது அல்லல். இதுல எனக்கு தமிழ் முக்கியமா இல்ல என்னோட அமெரிக்கா முக்கியமான்ற குழப்பத்திலேயே வர்றாங்க நம்ம குழந்தைங்க. சரி, ஆரம்பமே குழப்பமே, அடுத்து பள்ளிக்கூடத்துக்காவது போய் ஏதாவது படிப்போம், கல்வியை பார்ப்போம் அப்படின்னு போனா அங்கேயும் பிரச்சனை தாங்க. நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா என்ன படிப்பாங்க? இந்த ஊர் படி இங்கிலீஷ் படிப்பாங்க, ஸ்பானிஷ் படிப்பாங்க. நம்ம சும்மா இருப்போமா? என் தாய்மொழி தமிழ், நான் தமிழன் என்று தலை நிமிர்ந்து சொல்லடா அப்படின்னு சொல்லி நீயும் தமிழன், நீ தமிழையும் படி. அந்த புள்ள இங்கிலீஷையும் படிச்சு ஸ்பானிஷையும் படிச்சு தமிழையும் படிச்சு இந்த பக்கம் இங்கிலீஷையும் அந்த பக்கம் ஸ்பானிஷையும் ஸ்பாங்கிலீஷ்லயும் சேர்த்து பேசி அதுல நடுவுல 4 தமிழையும் சேர்த்து எந்த மொழிடா பேசுறோங்கிற தெரியாமையே ஒரு குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் ஆளாளுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. என்னடா உன் ஸ்கூலு ஒண்ணுமே எழுத மாட்டேங்கிற? நாங்கெல்லாம் எவ்வளவு எழுதணும் தெரியுமா? கையெழுத்து தினமும் எழுதுவோம். இது என்ன கையெழுத்தா? என்ன சும்மா ஆட்டுங்கிற பேர்ல வெட்டி ஓட்டிக்கிட்டு இருக்க நீனு? இதுக்கு பேர் படிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. IIT சிலபஸை டவுன்லோட் பண்ண வேண்டியது, தமிழ்நாடு சிலபஸை டவுன்லோட் பண்ண வேண்டியது. அவன் இங்க இருக்க நியூஜெர்சி சிலபஸை படிப்பானா, இந்தியா சிலபஸை படிப்பானா, இல்ல தமிழ்நாட்டு சிலபஸை படிப்பானா? சொல்லுங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் சுமை அந்த பிள்ளைங்களுக்கு. சரி, கல்வியில தான் பிரச்சனை. ஏதோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு விளையாட போலாம் அப்படின்னு சொல்லி விளையாட போறான். என்னப்பா விளையாடலாம் அப்படின்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேஸ்பால் விளையாடுறாங்க, நான் பேஸ்பால் விளையாட போறேன்பா. நம்ம சும்மா இருப்போமா? இந்தியன் கேம் இஸ் கிரிக்கெட், we need to play cricket. போச்சடா, அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு குழப்பம். பேஸ்பால் விளையாடுறதா கிரிக்கெட் விளையாடுறதா எல்லாம் ஒண்ணுதான். இந்த பாலை இப்படி தூக்கி போட்டா கிரிக்கெட், அந்த பாலை இப்படி அடிச்சா பேஸ்பால், அவ்வளவுதான்டா சும்மா போன்னு சொல்லி பேஸ்பாலும் தெரியாது கிரிக்கெட்டும் தெரியாத நம்ம கொண்டு போய் அதுங்களை அங்க சேர்த்து விட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. இது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு பையன் பேஸ்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவன் இந்தியாவுக்கு போறான். நம்ம தான் கூட்டு போயிருவோமே, எங்களுடைய சொந்தங்களை வருஷம் பார்க்க வேண்டும் சொல்லி அங்க கூட்டிட்டு போய், ஓ இந்த பாரு எல்லாரும் கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க, போய் விளையாடு. அவன் சொல்லுவான், ஆமா கிரிக்கெட்டா எனக்கு தெரியாதேமா, அதான் சொன்னினேடா இந்த பாலை இப்படி போட்டு அப்படி அடிக்கிறது தாண்டா கிரிக்கெட், சும்மா போய் அவங்கள்ட்ட விளையாடு அப்படின்னு. அங்கேருந்து வருவான் ஒருத்தன், டே இவன் அமெரிக்காக்காரன்டா, இவனுக்கு கிரிக்கெட் தெரியாதுடா. இந்த பையன் இங்க இருந்து முழிச்சிட்டு இருப்பான், டே என்னடா விளையாடுறீங்க, பேஸ்பாலா கிரிக்கெட்டா? அங்கேயும் பிரச்சனை. சரி, விளையாட்டு தான் இல்ல, அடுத்து நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, அதுக்கெல்லாம் வருவோம். அங்கேயாவது ஒரு தெளிவு இருக்குதா? ஒரு குழப்பம் இல்லாம இருக்குதா? கிடையாது, அங்கேயும் குழப்பம்தான். அக்டோபர், ஆனா இந்த ஊர்ல ஒரு ஹாலோவீன் அப்படின்னு ஒரு பண்டிகை வருங்க.
அந்த ஹாலோவீன் பண்டிகைக்கு நம்ம பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஊர்ல எல்லாரும் ஹாலோவீன் கொண்டாடுறாங்க, நானும் காஸ்டியூம் போடணும், நானும் வீட்டை டெக்கரேட் பண்ணணும், நானும் ஹாலோவீன் கொண்டாடணும்பாங்க. வீட்டுல என்ன நடக்கும், டேய் தீபாவளி மதுவுமா, அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கு போய் எலும்பு கூட்ட போட்டு விடுறியா, என்னது தமிழ் குடும்பமா இல்லையா? அங்கேயும் ஆரம்பிச்சது பிரச்சனை. ஸ்கூலுக்கு போனா ஹாலோவீன், வீட்டுக்கு வந்தா தீபாவளி. இங்க வேட்டுதான் நடக்குதே ஒழிய பண்பாடோ கலாச்சாரமோ ஒண்ணும் புரியாம ஒரு குழப்பம் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்து வருதுங்க சரஸ்வதி பூஜை. ஸ்கூலுக்கு லீவு கிடையாது, ஆனா வீட்டுல அம்மா படிக்கணும். சரஸ்வதி பூஜைலாம் கும்பிட்டாதான், வாணியோட அறிவு இருந்தாதான் நம்ம முன்னேற முடியும். எல்லா புக்கையும் கொண்டு போய் சரஸ்வதி பூஜையில வச்சிட வேண்டியது, சந்தனத்தை போட்டு தீத்திட வேண்டியது. அடுத்த நாள் அவன் அம்மா எனக்கு டெஸ்ட் இருக்கு, ஏன் புக்கை கொண்டு உள்ள வச்சு, அதெல்லாம் முடியாது. ஒரு நாளைக்கு புக் எடுக்க கூடாது சாமி கிட்ட இருந்து. இந்த பையன் டெஸ்ட கொண்டு போய் ஸ்கூல்ல எழுதுவானா, வீட்டுல சரஸ்வதியை கும்பிடுவானா, அதுக்கும் திட்டு விழுகும். கரெக்ட். அங்கேயும் பிரச்சனை தாங்க. பாரம்பரியம் பண்பாடு அதுலயும் பிரச்சனை. சரி, ஒரு குழந்தைங்களுக்கு கல்வி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க பெரியவனானதுக்கு அப்புறம் என்னங்க முக்கியம் அவங்களுக்கு, வாழ்வியல் அனுபவம். இங்க வளர்ற பிள்ளைங்களுக்கு அது இருக்குதா? அந்த வாழ்வியல் அனுபவம் கிடையாது. நம்ம ஊர்ல வளர்ற பசங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க, மாமா அத்தை பக்கத்துல இல்லைனாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் மாமா அத்தை. இங்க போய் கூப்பிட முடியுமா பக்கத்து வீட்டுக்காரன? ஆண்டி அங்கிள்னு அடிக்க வந்துருவான், நானாடா உனக்கு அங்கிள்னு. அங்க போய் அத்தனை பேரு கூட பேசி பழகி அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கணும், அவங்க கூட எப்படி உறவாடணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட ஒரு அனுபவ அறிவோட வளர்றாங்க பிள்ளைங்க. இங்க இருக்க பிள்ளைங்க அனுபவமே இல்லாம ஏட்டு சுரக்காய், கறிக்கு உதவாத 3 பலவிதமான ஏட்டு சுரக்காயோட கிளம்பி போய் நான் வாழ்க்கையை எப்படிரா ஃபேஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே அல்லல் பட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட எதிரணியினர் சொன்னாங்க, இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், பெற்றோர்களுக்கு தான் கஷ்டம், பெற்றோர் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, உதவி இல்லாம வளர்க்குறாங்க, உதவி இல்லாம வளர்க்குறாங்க. உதவி இல்லாம எப்படிங்க நீங்களா வளர்க்குறீங்க பிள்ளைங்கள? உதவி இல்ல, அதனால என்ன பண்றோம் நம்ம, அவுட் சோர்சிங் டு டிவைசஸ். அதுதான் 21st செஞ்சுரி. அங்க பிள்ளைய பார்க்க முடியலன்னா ஒரு டிவி ஓடும், ஒரு பக்கம் ஒரு ஐபேட் இருக்கும், இந்தா நான் வேலையை பார்க்கணும், நீ ஐபேட பாரு, அதெல்லாம் பண்ணிட வேண்டியது. அதெல்லாம் பண்ணிட்டு அந்த பையன் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கவுன்சிலர் கூப்பிடுறான், குத்துதே கொடையுதேன்னா என்னங்க பண்ண முடியும் இல்லையா? வீட்டுல பார்த்தா கவுன்சிலர் ஏன் பார்க்க போறாங்க? கரெக்ட். வீட்டுல பையன் சோகமா இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஏன் அதை ஸ்கூல் கவுன்சிலர் சொல்லி கண்டுபிடிக்கணும்? நம்ம பிள்ளைய நம்ம தானங்க பார்க்கணும். சரி, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த பசங்க நம்மளையும் பார்த்துக்கிட்டு, நம்ம அடிச்சாலும் வாங்கிக்கிட்டு, நம்ம அன்பை கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு, தன்னோட அடையாளத்தை பத்தியும் தெரியாம, தன்னோட கல்வியையும் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனையும் படிச்சு, விளையாடு இசை பண்பாடுன்னு எவ்வளவுத்துல எடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு, ஒரு அமெரிக்க தமிழனோ இல்ல தமிழ் அமெரிக்கனாகவோ அந்த குழந்தைங்க வளர்ந்து வர்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் படுற அல்லல் பெரிய அல்லலா, இல்ல வெளியில போற ஓனான எடுத்து வேட்டியில விட்ட இந்த பெரியவங்க படுற அல்லல் பெரிய அல்லலா, இல்ல அந்த ஓனான பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க நம்ம பிள்ளைகள் படுற அல்லல் பெரிய அல்லலா அப்படின்னு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருளை கண்டு பிள்ளைகளின் அல்லல் தான் பெரிய அல்லல் என்று தீர்ப்பு கொடுக்கும் நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய பிள்ளை இப்படிதான் குமருவான்னு நினைக்கிறார். வீட்டுல டெய்லியும் அதை கேட்டு 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 சரியா அதை பிரதிபலிச்சுட்டு போனாங்க. நிஜமாலுமே பிள்ளைகள் படுற அல்லல புட்டு புட்டு வச்சாங்க. அனுபவம் அவங்க கிட்ட கட்டுப்பாடே இல்ல. நீங்க என்ன பண்றீங்க, விளையாட்டு, தமிழ், மற்ற கல்வி, ஐஐடி எல்லாத்தையும் அவியலா போட்டு குழப்பி அவனுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க கார்த்திகா. இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு பெற்றோர்களை அணியில இருந்து சௌஜன்யா வரப்போறாங்க. வாங்க சௌஜன்யா. அனைவருக்கும் வணக்கம். நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கமும் நடுவர் அவரும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அன்னையர் தினம் எனக்குன்னே கடவுள் அமைச்ச ஒரு தெய்வம் தான், தேவதை தான் என்னுடைய தாயின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ தான் என்னோட உலகம், அவ தான் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ தான் ஒரு வெல்விஷர், அவ தான் என்னோட வில்லியம். அதனால் அவ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவா. எப்ப நான் எப்ப நம்ம ஒரு தாய்மை அடைகிறோமோ அன்னைக்குதான் நமக்கு நம்ம தாயோட அருமை அன்னைக்குதான் நம்ம
புரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால அன்னையர் தினத்தன்று இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அயல் நாட்டில் அல்லல் படுவது பெற்றோர்களா பிள்ளைகளான்றதுதான் தலைப்பு. அதுல நம்ம எதிரணியா இருக்கிற கார்த்திகார்கள் வந்து சூப்பரா பேசிட்டு போயிட்டாங்க. இதுல நிறைய விஷயம் சொன்னாங்க. பசங்களை வந்து கிரிக்கெட் விளையாட சொல்றோமா என்னமோன்ட்டு. எந்த ஊர்லங்க பசங்க எப்பங்க விளையாடுறாங்க? எல்லாம் வீடியோ கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. இது எந்த ஊர்லங்க? ஏதாவது பேசுறதா இருந்தா நியாயமா பேசணும். நீங்க வீடியோ கேம் ஆடக்கூடாதுன்ட்டு போராடுறது நீங்க. இப்ப தெரியுதுங்களா எப்படி போராடுறாங்கன்றது? அப்புறம் கையெழுத்தா, இந்த ஊர்ல எந்த பிள்ளைக்கும் கையெழுத்துன்னா ஒழுங்கா பென்சிலே பிடிக்க தெரியாது. அதை பிடிக்க வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க. ஊர் உலகத்துல எல்லாம் அதுக்கு ஒரு கொட்டு, அதுக்கு ஒரு திட்டு, அதுக்கு ஒரு ரப்பர் பேண்டா போட்டு, அதுக்கு ஒரு இப்படி வச்சு அதை எழுதுடான்னு சொல்றது நீங்க. பிள்ளைகள்ன்றது வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து தண்ணி மாதிரிங்க. எந்த ஒரு வடிவத்திலையும் அவங்கள வந்து கொண்டு போயிடலாம். அவங்கள நீங்க எங்க விட்டாலும் வந்து வளர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ எதுவும் கிடையாது. லைக் அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம ஒரு பாரத்தை கொண்டு போய் சுமக்க போறது இல்லை. இப்ப பெற்றோர்கள் ஆகிய நம்மளுக்கு தான் வந்து நிறைய பாரங்கள் இருக்கும். செலவு செய்யறதுல இருந்து எல்லாமே நம்ம தான் வந்து பாத்துக்கணும். அதுலயும் வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னப்பா ஃபாரின்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறாங்கன்னுவாங்க. இங்க செலவு பண்றது நம்ம தான். அப்பதான் தெரியும் அதோட அருமை என்னன்றது. இப்ப செலவுன்னொன்னே எதுலெல்லாம் செலவு பாருங்க. நம்ம எல்லாம் எப்ப ட்ரெஸ் வாங்கணும்? நடுவர்களுக்கு தீபாவளிக்கு வாங்குவோம். தீபாவளிக்கு, ஒரு பொங்கலுக்கு, ஒரு பிறந்த நாளைக்கு. அதுவும் தீபாவளிக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு புது ட்ரெஸ் போட்டு போறது எவ்வளவு ஒரு ஆனந்தம். இந்த ஊர்ல ஒரு யூனிஃபார்ம்ன்றதே கிடையாது. தினமும் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தே நம்ம சொத்துல பாதி அழிஞ்சிரும். அதுலயும் பிராண்ட்ன்றானுங்க, ஷூ சைஸ்ன்றானுங்க, சீசனுக்கு தகுந்தபடி ஷூ வாங்கி தரணும், இதை வாங்கி தரணும், அதை வாங்கி தரணும். இதுவே பொழப்பா போச்சு. இதுலயே நம்ம சொத்து போச்சா? இதெல்லாம் போயிட்டு சரிடா அப்படி அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இருந்தது. இப்ப இருக்கிற பிள்ளைகள்கிட்ட அந்த டிசிப்ளின் இல்லாம அந்த பெற்றோர்கள் படுற அவஸ்தை ரொம்ப அதிகம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எவனுமே தலை சீவறது கிடையாது, எண்ணெய் வைக்கிறது கிடையாது. எல்லாம் வந்து மாப்ப கவுத்தி போட்ட மாதிரிதான் மண்டையை வச்சுட்டு சுத்துறானுங்க. மொத்த பயலுங்களுமே பாத்தீங்கன்னா, இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி என் பையன் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வரேன்னு போனவன் என்ன பண்ணா, சரி வந்தான். நான் ஹேர் கட்டே பண்ணல, ஏதோ அவன் இல்ல போல இருக்குன்னு நினைச்சு விட்டேன். ஒரு 2-3 நாள் கழிச்சு, ஏன்டா ஹேர் கட் பண்ணியான்னு கேட்டேன். அன்னைக்கே பண்ணிட்டேனே அப்படின்னு. பண்ணலன்னு நினைச்சேனடா. அதுக்கு ஒரு 25-30 கொடுத்துட்டு வந்தான். அநேகமா அவன் போய் சொல்லியிருப்பான், பார்த்தா வெட்டாத மாதிரி இருக்கணும், ஆனா வெட்டி இருக்கணும். பாத்தீங்களா? இந்த மாதிரியான செலவெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். எப்பயுமே நம்ம வளர்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவோம். அப்ப ஆள் பாதி ஆடை பாதின்றப்ப நம்ம போடுற எல்லாமே வந்து நீட்டா இருக்கும். இங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த ஸ்கூலுக்கு போறப்ப நைட் ட்ரெஸ்ஸை போட்டு போறானுங்க. அதெல்லாம் பார்த்தா எவ்வளவு வலிக்குது தெரியுங்களா? கேட்டா நோ ஒன் கேர்ஸ் மீ அப்படின்றானுங்க. யார் ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா எப்படி போகணும், அந்த ஒரு இதுவே கிடையாது. அதையெல்லாம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு அவ்வளவு வலிகள் தான் தருது இந்த அயல் நாட்டுல. அடுத்து முக்கியமானது, நடுவரே நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்ன சாப்பிடுவோம்? நம்ம ஊர்ல ரொட்டி. பாத்தீங்களா? இந்த ஊர்ல காலை டிஃபனே பிரெட் ரொட்டின்னு தான் திங்கிறானுங்க. அந்த சீரியல் அது ஒரு ஜல்லிக்கல்லு பால்ல போட்டு திங்கிறது தானே. அது பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா காலையில நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு தெருவுல ஒரு இட்லி கடை இருக்கும். எவ்வளவு சுகமா இருக்கும். இங்க இருக்கிற நம்ம பெற்றோர்களே அப்படி ஒரு இட்லி கடையே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அந்த இட்லி கடை இல்லாம. இவனுங்களோ அந்த பிரெட்ல கண்டதையும் பூசி தின்னுகிட்டு, கலர் கலரா பூசி தின்னுகிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறதா இருக்கு. இதுல எல்லாம் நம்ம போய் வந்து இதுல என்னடான்னா பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இதுல என்னங்க கஷ்டப்படுறாங்க பிள்ளைங்க? எந்த கலர் தடவுறதுன்றதுதான் கஷ்டப்படுறாங்க. கரெக்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு எமோஷனல் பாண்டே கிடையாது. இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது, ஒரு எமோஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து இண்டிபெண்டா வளர்றேன்ற பேர்ல வந்துட்டு ஓவர் கான்பிடென்ட்ல தான் இருப்பானுங்க. எல்லாத்துலயும் ஓவர் கான்பிடென்ட். இப்ப வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒருத்தரை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் நண்பனை பார்த்தால் போதும், அவனை பற்றி தெரிந்து விடும் என்றோம். இங்க அந்த நண்பனை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு தினுசா இருப்பான்.
அதை விட அவன் பிள்ளைய பாத்தீங்கன்னா அவன் ஒரு தினுசா இருப்பான். அது மாதிரி என்னடா இப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் நோ, இட் இஸ் பர்சனல் அப்படின்றானுங்க. டே ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளார ஏதுடா பர்சனல்? நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளார பர்சனலா பார்த்தோம் பாருங்க. இதுல என்னடான்னா பிள்ளைங்க இது பண்றாங்க. நம்ம எல்லாம் பெத்தவங்க சொன்னா கேட்போம். எதுவா இருந்தாலும் ஒரு புது விஷயமா இருக்கட்டும், ஒரு ஜென்ரல் நாலேஜ் எதுவா இருந்தாலும் அதை நம்புவோம், அது உண்மைன்ட்டு. இப்ப எதுவா இருந்தாலும் என் பிள்ளைகிட்ட எது சொன்னாலும் கூகுள்ல ஃபர்ஸ்ட் தேடி பாக்குறான். அப்ப பாருங்க அவங்க அந்த பெற்றோர்களை எப்படி அப்ப நம்மளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த பிள்ளைகளை நம்ம கல்ச்சருக்குள்ளார கொண்டு நம்மளோட இதை சேர்க்கறது ரொம்ப பெரும்பாடு. எனக்கு தெரிஞ்ச நம் தலைமுறையில் வளரும் பொழுது கூகுள் இல்லாத காரணத்தினால் நாம் சிந்தித்து செயல்பட்டோம். ஆனால் இன்றைய தலைமுறையோ இன்றைய வளரும் பிள்ளைகளோ கூகுள் இருக்கும் ஒரே காரணத்தினால் தன் சிந்தனைகளையே தொலைத்து விடுகிறார்கள். இதனால அல்லல் படுறது எல்லாமே பெற்றோர்களே தான். அதனால நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு பெற்றோர் தான், அதை பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த வாய்ப்புக்கு அளித்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அருமையா பெற்றோர் தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுல என்னையும் வேற நீங்களும் பெற்றோர் தானே மிரட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நித்யா, இதுல சௌஜன்யா சொன்ன ஒரு சில சிந்தனைகள் ரொம்ப கருத்தோன்றியதா இருந்தது. என்னன்னா, இங்க வளர்ற பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு டிசிப்ளினே இல்ல, எமோஷனல் பாண்டிங் இல்ல அப்படின்னா அவங்க ஒரு பெற்றோரா அவங்களுடைய குமரலை கொட்டி தீர்த்துட்டு போயிருக்காங்க. வாங்க நித்யா, பிள்ளைகளுக்காக அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு இப்ப கேட்கலாம். மண்ணில் பிறக்கச் செய்தாய், என்னை வளர்க்கச் செய்தாய், கல்வி கற்கச் செய்தாய், உப்புகள் எய்தச் செய்தாய், தமிழ் மொழியச் செய்தாய், புகழ் உயரச் செய்தாய், தன்னை சுருக்கிக் கொண்டாய், என்னை செதுக்கி விட்டாய், அவள்தான் தாய். அன்னையர் தினத்தன்று அன்னைக்கு முதல் வணக்கம், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கம். நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்திற்கும் நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் பணிவான வணக்கம். தலைப்பு என்னங்க? சிம்பிளான தலைப்பு தான். அந்நிய நாட்டில் அல்லல் படுவது பிள்ளைகளா பெற்றோர்களா? அது என்னங்க அது அந்நிய நாடு? எந்த நாடா இருந்தாலும் இப்ப அல்லல் படுறது பிள்ளைங்க தான், இதுல சந்தேகமே கிடையாது. இந்த தலைப்பு எனக்கு முதல் சொன்ன உடனே எனக்கு சமீப காலத்துல நான் படிச்ச ஒரு ஆய்வு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஆய்வு என்னன்னா, ஒரு குழந்தையோட இயல்பு எப்படி உருவாகுது அப்படின்னா, 30% தன்னுடைய டிஎன்ஏ, தன்னுடைய சுயம் முன்னோர்கள், அவர்களுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ, அவங்க உடம்புல இருக்க டிஎன்ஏ இயல்பா மாறுது. அடுத்த ஒரு 35% தன்னை வளர்க்கிறவங்க, தன்னை வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா பாட்டி தாத்தா நெருங்கிய சொந்தங்கள் அவங்கள வளர்க்கிற விதம் இன்னொரு 35%. கடைசி இருக்கிற மீதம் 35% சொசைட்டியல் ஃபேக்டர்ஸ் சொல்ற என்வைரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். அதாவது அவங்க படிக்கிற புத்தகங்கள், அவங்க நண்பர்கள், இன்றைய காலகட்டத்துல சோசியல் மீடியா, இதெல்லாம் சேர்ந்த கலவைதான் ஒரு குழந்தையோடைய இயல்பு. இப்ப அங்கேயே ஒரு குழப்பம் ஆரம்பிக்குதுங்க. தன்னுடைய சுயம்ங்கிற அந்த 30%க்கும் வளர்ப்புன்ற 35%க்கும் கான்ஸ்டன்டா எப்ப பாரு ஒரு சண்டை, எப்ப பாரு ஒரு போரு, எப்ப பாரு ஒரு கன்ஃபியூஷன். குழந்தையுடைய சுய இயல்பு காரம் பிடிக்காம இருக்கலாம். அது என்ன நீ காரம் சாப்பிடாம இருக்கிறது, காரம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு காரத்தை திணிக்க வேண்டியது. குழந்தையோட சுய இயல்பு கலகலன்னு எல்லார்கிட்டையும் மகிழ்ச்சியா சிரிச்சு பேசுற இயல்பான குழந்தையா இருக்கலாம். பைத்தியமா நீ? பாக்குறவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க நீ? குழந்தைன்னா அமைதியா ஒரு இடத்துல சொல்ற பேச்சு கேட்டு உட்காந்துருக்கணும், அதுதான் குழந்தை அப்படின்னு வளர்ப்பு திணிக்க வேண்டியது. இப்படி இந்த சுய இயல்புக்கும் வளர்ப்புக்கும் சண்டை போட்டு 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 அந்த குழந்தைங்க ஒரு கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருக்காங்க. இது நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க, இது அயல் நாட்டுல பல மடங்கு ஜாஸ்தி. அயல் நாட்டுல பிறக்கிற குழந்தைங்க, முக்காவாசி குழந்தைங்க அவங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதே டே கேர்ல தான். டே கேர்ல ஒரு பழக்க வழக்கம், வீட்டுல ஒரு பழக்க வழக்கம். டே கேர்ல ஒரு உணவு முறை, வீட்டுல ஒரு உணவு முறை. டே கேர்ல சாப்பாடை கையிலேயே சாப்பிட விட மாட்டாங்க, ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாங்க. அதே குழந்தைங்க வீட்டுக்கு ஸ்பூன்ல சாப்பிடும் போது
எலிசபெத் மகாராணியோ நீயே கையில சாப்பிட்டு பழக தெரியாதா அப்படின்னுவாங்க அம்மா. இளவரசனான்னு கேட்பாங்க. கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போன உடனே அம்மா தான் சொல்லியிருக்காங்கல்ல, அமைதியா தலையை குனிஞ்சிட்டு நம்ம வேலையை மட்டும் பொறுப்பா பார்ப்போம்னு அந்த குழந்தை அமைதியா இருக்கும். ஸ்கூல்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், யுவர் சைல்டு இஸ் நாட் என்கேஜிங் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம இங்க இருக்க பேரண்ட்ஸ் தான் பயம் வந்துருமே, ஐயோ நம்ம குழந்தை வந்து கிளாஸ்ல பின்னாடி போயிடுவானோ, ஃபர்ஸ்ட் வரலன்னா அவ்வளவுதான், நம்மளுக்கு வேர்த்து விறுவிறுத்து போயிடும்ல. உடனே அவங்க வந்து, ஏன்டா கிளாஸ்ல நீ பேசவே மாட்டேங்கிறியாமா, நீ நல்லா பேசணும், கிளாஸ்ல பேசினா தானே முன்னுக்கு வர முடியும். அம்மா நீ தானமா என்ன அமைதியா இருக்க சொன்ன அப்படின்வாங்க. அது அப்போ இது இப்போ அப்படின்னுவாங்க அம்மா. இப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல சுத்துற குழந்தை, அதுக்குதாங்க அழகா ஒரு டேர்ம் இருக்கு அமெரிக்கால. இது வந்து காலங்காலமா இருக்கிற டேர்ம், ABCD, அமெரிக்கன் பார்ன் கன்ஃபியூஸ்ட் தேசி. 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கேன், இப்பயும் கேட்டிருப்பேன், இனி வர 20 வருஷத்துக்கும் இந்த வார்த்தை மறையவே மறையாது. ஏன்னா எப்பயுமே இங்க பிறக்கிற குழந்தைங்க ஒரு கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு கிடைச்ச சாபம், பாவம். அழகா பேசினாங்க சகோதரிகள், எனக்கு முன்னாடி பேசினவங்க. அவங்க சொன்னாங்க, கூகுள் கடைசியா ஒரு பஞ்ச் டைலாக் அடிச்சாங்க சௌஜன்யா. அதாவது கூகுளை பார்த்து சிந்திக்கிறதையே விட்டுட்டாங்களாமா நம்ம குழந்தைங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இப்ப இருக்கிற குழந்தைங்க, இங்க பிறந்த குழந்தைங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியிலும் அவ்வளவு அர்த்தம் இருக்கும், அவ்வளவு நியாயம் இருக்கும், அவ்வளவு உண்மை இருக்கும். பதில் சொல்ல முடியலன்னா பல தடவை நம்மளால பதில் சொல்ல முடியாம நம்ம திணறுவோம். சில தடவை மட்டும்தான் நம்ம கிட்ட பதில் இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு பொறுப்பாவும் சிந்தனையாவும் அவங்கள மாத்திட்டாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவங்க தலைமையில அவ்வளவு சுமைய சுமத்தி அவங்க அவ்வளவு சிந்தனை மிக்கவர்களா மாறிட்டு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்க, தாய் தந்தையை விட அதிகமா படிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்காகவே நான் வந்து வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு அமெரிக்காக்கு வந்திருக்காங்கன்னு. உண்மைதாங்க. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்ன உண்மைதான். நம்ம குழந்தைங்களுக்காக தான் பல நாடு கடந்து நம்ம போறோம். ஆனா வந்துட்டோம். சுப்பிரபாதம் மாதிரி ஒரு நாள் கூட விடாம, உன்னாலதான் நான் இந்த நாட்டுக்கு வந்தேன், உன்னாலதான் நான் இந்த நாட்டுக்கு வந்தேன், எவ்வளவு இழந்தேன்னு தெரியுமா, நான் எவ்வளவு இழந்தேன்னு தெரியுமான்னு ஒரு நாள் கூட அந்த குழந்தைய மறக்கவே விட மாட்டாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தை தலையில வச்சா அந்த குழந்தை எவ்வளவுங்க தாங்கும். ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு குறள் ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது, தந்தை மகற்காற்றும் உதவி வையகத்தில் முந்தி இருக்க செயல். சும்மா சிம்பிளா, அதாவது பாவம் வள்ளுவர் அவர் என்ன நினைச்சு சொன்னாரோ, நம்ம ஆளுங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறது வேற மாதிரி பண்ணிக்குவாங்க. அதை சிம்பிளா சொல்ல போனோம்னா, குழந்தைய தலைகீழ தொங்க விட்டாவது, அடிச்சு துவைச்சாது, உலகத்திலேயே நம்பர் 1 ஆக்குறதா வந்து அப்பாவுடைய வேலை. அதாவது கடமை வந்து அப்பாவுக்கு தான், ஆனா அதுல அல்லல் படுறதையும் தலையில அடி வாங்குறதும் வந்து பிள்ளை. சரி, அந்த குரல் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிவர்ஸ் குரலை பாத்தீங்கன்னா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். இந்த தந்தை இப்படி ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு என்ன தவம் செஞ்சிருக்கிறாரோ அப்படின்னு உலகம் அந்த அப்பாவை பார்த்து பாராட்டணுமாமா. இதுல எவ்வளவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைக்கு. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியா அந்த குழந்தைங்க தலையில ஏத்துறோம். பாவங்க அவங்க. இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது கடைசியா நடுவர் அவர்களே ஒரு குட்டி கதை சொல்லி முடிக்கலான்னு இருக்கிறேன். கதை ஒண்ணும் புது கதைலாம் கிடையாது, எல்லாம் நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். என்ன, நம்ம நாரதர் ஞானப்பழ கதை தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நாரதர் வந்து சிவபெருமான் கிட்ட ஞானப்பழம் கொடுத்தாரு. நம்மளுக்கெல்லாம் நாரதரை பத்தி தெரியும். நம்மளுக்கே நாரதரை பத்தி தெரியும் போது எல்லாம் தெரிஞ்ச சிவபெருமானுக்கு நாரதரை பத்தி நல்லா தெரியும். வந்து ஒரு பழத்தை கொடுத்தா பேசாம அதை பாதியா கட் பண்ணி, இந்தாப்பா எனக்கு பாதி உனக்கு பாதின்னு கொடுத்துருக்கலாம், ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கலாம். இல்லன்னா சரி கட் பண்ண கூடாதுன்னா நான் மட்டும் சாப்பிடுறேன், யாருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இல்லன்னா நாரதா உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும், குதூகலமா இருக்கிற எங்க குடும்பத்துல கும்மி அடிக்க வந்திருக்க நீ, எனக்கு வேணாம், தேங்க்ஸ் பட் நோ தேங்க்ஸ் திருப்பி கொடுத்துருக்கணும். இதை எதையும் பண்ணாம அந்த ஞானப்பழத்தை வாங்கி யார் உலகத்தை முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்குதான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொன்னா பாவம் அந்த குழந்தைங்க. நடுவர் அவர்களே, இதுல கடைசியில நான் என்ன இதுல சொல்ல வரேன்னா, அயல் நாடுனாலும் சரி, உள்நாடுனாலும் சரி, சங்க காலம்னாலும் சரி, நிகழ்காலம்னாலும் சரி, மேலோகம்னாலும் சரி, கீழ்லோகம்னாலும் சரி, எல்லா லோகத்திலையும் ரொம்ப 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 கஷ்டப்படுறது, துயரப்படுறது, அல்லல் படுறது பிள்ளைகளே என்று வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பிள்ளைகள் சார்பா மேலுலகம் கீழுலகம் இருக்கிற 7 உலகத்தையும் வந்து துடைக்கி இழுத்து பிள்ளைகளுக்காக பேசிட்டு போயிட்டாங்க நித்யா. புள்ளி விவரத்துல ஆரம்பிச்சாங்க, கடைசியில வந்து சிவபெருமான் குடும்பம் வரைக்கும் போயிட்டாங்க. இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இறுதி பேச்சாளரா சத்யபிரியா வர்றாங்க, பெற்றோர்களை அடியிலிருந்து. வாங்க சத்யபிரியா. வாழ்வதற்கு உயிர் கொடுத்த தாயையும் வாழ்வில் உயர்வு கொடுத்த என் தமிழையும் வணங்கி நார்த் ஜெர்சி முத்தமிழ் தமிழ் சங்கம் நடுவர் அவர்களுக்கும் என் எதிர் அணி பேச்சாளர்களுக்கும் இங்கு நல்லதொரு பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இங்க தலைப்பு என்ன முதல்வர் அவர்களே? அயல் நாட்டில் அல்லல் படுவது பெற்றோர்களை இல்ல பிள்ளைகளே. இங்க அல்லல் என்ற வார்த்தைக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்ன தெரியுமா? துன்பப்படுவது, துயரப்படுவது. நம்ம இன்னும் லோக்கல் லாங்குவேஜ் சொல்லணும்னா எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்றதுக்கு லோன்னு அலைவது. இந்த மாதிரி இந்த ஒரு வார்த்தைக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன, இது ஒரு குழந்தைங்களுக்கு உண்டான ஏற்ற வார்த்தையாவே இல்ல. முதல்ல குழந்தைங்க துன்பப்படுறாங்களா, துயரப்படுறாங்களா, இல்ல கஷ்டப்படுறாங்களா, என்ன பண்றாங்க? எல்லாமே நம்ம தலைமையில தூக்கி வச்சுட்டு நம்ம தான் வந்துட்டு எல்லா பொறுப்பையும் தூக்கி சுமந்துட்டு அதை சால்வ் பண்றதுக்கு போராடிட்டு இருக்கோம் தினம். நம்ம பெற்றோர்களாகிய நம்மளுக்கு இந்த லோல் படுறது, இந்த அல்லல் படுறதுன்றது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ நம்ம அயல் நாட்டுக்கு போயிட்டு நம்ம குடும்பத்தோட பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும், பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணணும்னு எப்ப நினைக்கிறோமோ அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேலை பார்க்குற இடத்துல எல்லார்கிட்டையும் முறவாசல் பண்ணி வீசாவை வாங்குறோம். வீசாவை வாங்கி முடிச்சு இங்க வந்தோம்னா முடிஞ்சதா, அப்பாடான்னு உட்கார முடியுதா? அது கிடையாது. இங்க வந்தோடனே நம்ம நியூ ஜெர்சி மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு ஆளுங்க நம்ம இந்தியன்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியுதா? அதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்லன்னா அமெரிக்கன்ஸை விடுங்க, யாரையுமே பார்க்க முடியாது. சாரி, தமிழர்களை விடுங்க, நம்ம இந்தியன்ஸை விடுங்க, அமெரிக்கன்ஸை கூட மற்ற ஸ்டேட்ல எல்லாம் வெளியில பார்க்கவே முடியாது. ஒரு சில நேரத்துல மட்டும்தான் அந்த கடைக்கு போறது, கிராசரி வாங்குறது, அந்த நேரத்துல மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற நேரத்துல ஆளே இல்லாத ஒரு காட்டுல வசிச்ச மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன். அப்புறம் வீசாக்கு வாங்க, நான் சொல்லி உங்களுக்கு வீசாவை பத்தி தெரிய வேண்டியதே கிடையாது. இப்போ லாஸ்ட் ஒரு 5 to 7 years வந்துட்டு இங்க யூஎஸ்க்கு யாரெல்லாம் வேலை பார்க்க வந்தாங்களோ, H1லயோ L1லயோ யாரு வந்தாங்களோ அவங்க எல்லாம் கிரீன் கார்டை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லாமே ஆமா, அது அவ்வளவுதான். அதை பத்தி நினைச்சு கூட அது ஒரு கனவு தான் எல்லாருக்குமே. அப்புறம் இதுலயே இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு குழந்தை இந்தியால பிறந்திருக்கும், இன்னொரு குழந்தை இங்க பிறந்திருக்கும். இந்தியால பிறந்த குழந்தைக்கு 18 வயசுக்கு மேல இங்க வீசா கிடைக்காது, டிபெண்டன்ட் வீசால இருக்க முடியாது. அவங்களுக்கு மாத்தி வேற ஸ்டூடெண்ட் வீசாலயோ இல்ல ஒரு பேரண்ட் இங்கேயும் ஒரு பேரண்ட் இந்தியாலையும் போயிட்டு கஷ்டப்படுற ஃபேமிலியை எத்தனை ஃபேமிலியை நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். அப்படின்னா இதுல இருந்தே தெரியல யாரு வந்துட்டு ஜாஸ்தி அல்லல் படுறது அப்படின்றது. இதுக்கு ஒரு எண்டு காடையே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு தாங்க போயிட்டு இருக்கீங்க நம்மளோட நிலைமை. அப்புறம் நம்ம எதிரணி பேச்சாளர்கள், நம்ம கார்த்திகா பாக்குறதுக்கு பயங்கர சாந்தமா வந்தாங்க. ஆமா, இல்ல எனக்கு ஆனா பாக்குறதுக்கு சாந்தமா தான் தோணுச்சு நடுவர் அவர்களே. ஓகே, ஒரு நிமிஷம் அவங்க பேசின பேச்செல்லாம் பார்த்துட்டு நானே நம்ம என்ன தப்பான அணியில வந்து உட்காந்துட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணிருச்சு. அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தா எல்லாத்துலயும் குழப்பம். குழந்தைங்க கையில கண்ட்ரோல் கொடுத்துடணுமாங்க. அவங்க கையில கண்ட்ரோல் கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எங்க அணியில சொன்னாங்களே தமிழ் செல்வி மேடம், கவுன்சிலர் வந்துட்டு கால் பண்ணாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்ட்டு. எல்லாத்துக்கும் பிரச்சனை தாங்க. அவங்க கிட்ட கண்ட்ரோல் கொடுத்துட்டா அவ்வளவுதான், இருக்கிற கண்ட்ரோலும் போச்சுன்னு தான் அர்த்தம். அது எல்லாத்துலயும் குழப்பம், கேம் ஆடுறதுல குழப்பம். அதுல சிலபஸை டவுன்லோட் பண்ணி கொடுத்தா தப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் என் பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. நம்ம ஏதாவது ஒண்ணு கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நடுவர் அவர்களே. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு வேலை சொல்லிட்டா போதும், மை லைஃப் சக்ஸ் மாமா அப்படின்றாங்க. அதுக்கு மீனிங் தெரிஞ்சு சொல்றாங்களா, தெரியலன்னு தெரியாம சொல்றாங்களா, அதுவும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் நம்ம நித்யா செமையா பேசினாங்க, பயங்கரமா பேசினாங்க. எடுத்தோன்னா புள்ளி விவரத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு எங்க இருந்தது பிடிச்சாங்கன்னு தெரியல, எந்த இதுல இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு எப்படி தோணுச்சு தெரியுமா, வீட்டுல விஜயகாந்த் படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு டைரக்டா பட்டிமன்றத்துக்கு வந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. பாத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் குழந்தைங்க பெற்றோர் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்காங்களாம். சிரினா சிரிக்கிறாங்களாம், குழந்தைங்க சிரிக்காதனா சிரிக்க மாட்டேங்கிறாங்களாம். நம்ம வீட்டுல எல்லாம் குழந்தைங்களை அவங்க எல்லாரும் பார்த்ததே இல்லையா, இல்ல வளர்த்தது இல்லையா, இல்ல எந்த காலத்து குழந்தைங்களை பத்தி அவங்க இன்னும் பேசிட்டு இருக்காங்கன்றதே எனக்கு புரியல நடுவர் அவர்களே. என்ன ஸ்கூல்ல நம்ம சொல்றது எங்க குழந்தைங்க கேக்குறாங்க? எல்லாமே போனை பார்த்துட்டு இருக்காங்க, யூடியூப்பை பாக்குறாங்க. அதுல இருந்து இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, கூகுள பார்த்து கத்துக்கிறாங்க, கூகுள பார்த்து கேட்கிற கேள்வி எல்லாம் அப்படியே சிந்தனையாளர்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து என்ன கத்துக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாதா? அதுல இருந்து எல்லா மியூசிக் ஆல்பம்லயும் டவுன்லோட் பண்ணுவாங்க. ஒரு சில கேள்வி வேணா இருக்கலாம், ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க என்ன பண்றாங்கன்றது நம்மளுக்கே தெரியும் நடுவர்களே. அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம யார் அல்லல் படுறது இப்படி எல்லாம் பார்த்தா பெற்றோர்கள் தான் அல்லல் படுறது. அப்புறம் இந்த எமோஷனல் பாண்டிங்க பத்தி யாரோ பேசினாங்க. நம்ம தான் ட்ரை பண்றோம், பெற்றோர்கள் தான் வந்துட்டு எல்லாரையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி கத்துப்பாங்க, நிறைய விஷயத்த நம்மளோட அனுபவத்தை வச்சு கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்றோம். ஆனா எந்த குழந்தையும் பெற்றோர்களை வந்துட்டு இஷ்டப்பட்டு திட்டுறது கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் திட்டிட்டு இருக்கோம். அப்படியாவது வந்துட்டு நல்லது நடந்துராதா, நல்லதா வந்துட்டு நல்ல பழக்கத்தை கத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற நினைப்புல மட்டும்தான் திட்டிட்டு இருக்கோம். அவங்களோட பாதுகாப்பு கருதி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும், அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணும் நடுவரோட எல்லாருமே. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். போன மாசம் என்னோட தோழி ஒருத்தியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அவ பொண்ணுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல என்னோட தோழி ஆகட்டும், அவளோட கணவர் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு சந்தோஷம் தான், மனதளவுல சந்தோஷம் இருந்தது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளோட அம்மா அப்பா கூட இல்லையே, தம்பி தங்கச்சி கூட இல்லையே, மாமனார் மாமியார் கூட இல்லையே. கூட இருந்துதான் இந்த மாதிரி குழந்தைக்கு முறை பண்ணி வச்சு சாப்பிட வேண்டியதை வேணுங்கிறத சாப்பிட கொடுத்துருக்கலாமே. இதெல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ள கவலை. அவங்க பெற்றோர்கள் எப்பவுமே அயல் நாட்டுல இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே வந்துட்டு மனதாலையும் சரி உடலாலையும் சரி பயங்கரமா அல்லல்பட்டு இருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சரி, நான் லாஸ்டா இதை மாத்திரம் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். எங்கேயோ பிறந்தோம், எல்லாருமே எங்கேயோ பிறந்தோம், அல்லல் பட்டு படிச்சோம், வேலைக்கு போனோம், எல்லாமே பண்ணோம். அயல் நாட்டுக்கு வேலைக்கு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் அதை விட ஜாஸ்தி அல்லல் பட்டு இங்க வந்தோம். இங்க வந்துட்டு வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுல இன்னும் ஜாஸ்தி அல்லல் பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல அங்கங்க இஷ்டப்பட்டு கல்யாணம், குழந்தை அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு இதை விட இருக்கிறதுலயே ஜாஸ்தி அல்லல் படுறது அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுதான் நடுவர் அவர்களே. இதுலலாம் இந்த இவ்வளோ அல்லல் பட்டாலும் அந்த எதிரணி பேச்சாளர்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றாங்க, பிள்ளைகள் தான் வந்துட்டு நான் நிறைய அல்லல் படுறது அப்படின்னு சொல்றது முற்றிலும் முரணான கருத்து என்னை பொறுத்த வரைக்கும். ஆகவே அயல் நாட்டுல இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலேயா இருந்தாலும் சரி, தினம் அல்லல் பட்டு தன்னோட குடும்பத்தை மேம்படுத்த பாடுபடுவது எப்போதும் பெற்றோர்களே பெற்றோர்களே பெற்றோர்களே. நன்றி. அருமையா பேசிட்டு போனாங்க சத்யபிரியா. எதிரணியில பேசுறவங்க எல்லாருமே சும்மா பேசிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உறவுகள் எல்லாத்தையும் இங்க தொலைச்சிட்டு இங்க பெற்றோர்கள் படுற கஷ்டத்தை சொன்னாங்க. ஒரு விசேஷம் அப்படின்னா அதுல எப்படியெல்லாம் நமக்கு மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி எவ்வளவு வருத்தம் இருக்கு அப்படிங்கறதையும் நல்லா எடுத்து வச்சுட்டு போனாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் கொடுக்கறதுக்காக இறுதி பேச்சாளர், பட்டிமன்றத்தின் இறுதி பேச்சாளரா ரதித் தேவி அவர்கள் வர்றாங்க. பிள்ளைகளை அனுப்பிட்டாங்க. நன்றிங்க. முதல்ல இந்த பட்டிமன்றம் சார்பாக இங்க நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கத்திற்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் அனைத்துலக தமிழ் மக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னையர் தின வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க தலைப்பு சொன்ன மாதிரி பெற்றோர்களா இல்ல பிள்ளைகளா யார் அல்லல் படுறாங்கன்னு தாங்க. நியாயமா பார்த்தா நீங்க இங்க இருக்க பெற்றோர்களே கேட்டு பாருங்களேன், பிள்ளைகள் தான் அல்லல் படுறாங்க, அது தெளிவா தெரியும். ஆனா ஒத்துக்க மாட்டாங்க இவங்க. ரெண்டாவது விஷயம் இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க கஷ்டப்படுறோம் சொல்றாங்க. எப்ப கஷ்டப்பட்டோம்? நாங்க பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு கஷ்டப்பட்டோங்க, பெத்துக்கும் போதும் கஷ்டப்படுறோங்க, பெத்துக்கினதுக்கு அப்புறமும் கஷ்டப்படுறோங்க, வளர்க்குறப்பவும் கஷ்டப்படுறோங்க. ஏங்க இவங்க கஷ்டப்பட சொல்லி ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இவங்க கஷ்டத்தை மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் குழந்தைங்க தலையில திணிச்சிடுறாங்க. எப்படி திணிக்கிறாங்க? அப்பா ஆபீஸ்ல இருந்து வருவார் சாயங்காலம், டேய்
உன் ஃப்ரெண்டை பார்த்தா அவன் ஆனர்ஸ்ல செலக்ட் ஆயிட்டான், நீ செலக்ட் ஆனியா கேட்பாரு. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நானு நேத்து கராத்தே கிளாஸ் பார்த்தேன், உனக்கு அது வந்து ரொம்ப முக்கியம், நான் உன்னை ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நாளையில இருந்து நீ போயிடுவாங்க. ஏங்க ஏங்க நீங்க குழந்தைங்களை கேட்காம திணிச்சிட்டு இருக்கீங்க? ரெண்டாவது, என்னோட பிள்ளைக்கு ஆட பிடிக்குமா? எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிக்கும். என்னோட பிள்ளைக்கு பாட பிடிக்குமா? எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிக்கும். அப்போ பிடிக்குமா, கேட்கறதுக்கு பிடிக்குமா? எதுவாங்க எனக்கு பிடிக்கும், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, அதனால என் பையன் மேல என் பொண்ணு மேல நான் திணிச்சிடுறேங்க, முடிஞ்சிச்சுங்க. நீ எப்படியாச்சும் முன்னுக்கு வந்து இந்த இங்க இருக்க சொசைட்டி முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் வந்து நீதான் நிக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இந்த போட்டியும் பொறாமையும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைங்களால தாங்க முடியுமா? இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. ரெண்டாவது, செலவை பத்தி சொன்னாங்க நம்ம எதிரணி. செலவு பாருங்க, அது எந்த மாதிரி செலவு பத்தி பேசுறாங்க? பிராண்டட் ஷர்ட் வாங்கலாமா, செருப்பு வாங்கலாமா, இதுக்கே என் சொத்து பாதி கரைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் இவங்களுக்கு இன்னைக்கு இந்த சின்ன சின்ன செலவு தாங்க கொடுக்குறாங்க, ஆனா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பெரிய செலவு அவங்க தாங்க கம்மி பண்றாங்க. என்ன செலவு இருக்கும் அப்படி யோசிக்கிறீங்களா? நம்ம சொந்த நாட்டை விட நீங்க எந்த அயல் நாடுக்கு போனாலும் கல்லூரி படிப்புன்றது மிக மிக விலை உயர்ந்த பொக்கிஷங்க. அது வேணும்னா நான் இவ்வளவு செலவு செஞ்சுதான் ஆகணும், ஓகேங்களா? அது கொஞ்சம் லேஸ்ல கூட எண்ணி பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட செலவை இந்த குழந்தைங்க எப்படி கம்மி பண்றாங்க? காலையில இருந்து இரவு வரைக்கும் படிச்சு 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 இந்த கிளாஸ் போட்டுமா அந்த கிளாஸ் போட்டுமா சொல்லி அட்டவணையை ரெடி பண்ணி தங்களுடைய இளமைய இதுலயே கழிச்சு கழிச்சு அவங்க ஃபியூச்சருக்காக ரெடி ஆகுறாங்க. அது ஏங்க இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா என்னென்ன கம்பியெல்லாம் இவங்க கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குழந்தைங்க மேல பழைய போடுறாங்களே நீங்களே பாருங்களேன். பொறுப்புணர்ச்சி கிடையாதா, கடமை உணர்ச்சி கிடையாதா, ரெஸ்பெக்ட் கிடையாதா, என்னங்க நடக்குது இங்க? குழந்தைங்களை பாருங்க. பொறுப்புணர்ச்சி, நான் காலேஜ் ஃபீஸ் கம்மி பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கே எல்லா கிரெடிட்ஸும் நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி சேர்த்து வைக்கிறாங்க. அங்க எங்கெங்க அவங்களுக்கு பொறுப்புணர்ச்சி மிஸ் ஆகுது? ரெஸ்பெக்ட், இந்த அமெரிக்க கல்வி வந்து என்னை பொறுத்த ஒரு வியப்பான விஷயமா நான் பாக்குறேங்க. நீங்க வந்து வெறும் மதிப்பெண் மட்டும்தான் கிடையாது, மதிப்பெண்ணை மீறி நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லயும் நீங்க முன்னுக்கு வந்துதான் ஆகணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, வாலண்டியர் சர்வீஸ்னு ஒண்ணு வருது. நீங்க கோயிலுக்குலாம் போனீங்கன்னா பார்க்கலாம், ஒரு 13-14 வயசு பிள்ளைகளை பார்க்கலாம், அழகா லைன்ல நின்று டோக்கன் கொடுக்குங்க, இல்ல சாப்பாடு மேஜையில நின்றுட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து இல்ல பெரியவங்களுக்கு ஏதோ உதவி செய்யறது, அந்த சாப்பாடை வந்து பரிமாறுறது, இந்த வேலையை செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு போனீங்கன்னா கூட இந்த குழந்தைங்க அந்த சர்வீஸ் வேணும்ன்றதுக்காக பெரியவர்களுக்கு புக்கை வந்து ரீட் பண்ணி காமிப்பாங்க, புத்தகத்தை படிச்சு காமிப்பாங்க, இல்ல அவங்களோட ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணுவாங்க, செஸ்ஸோ ஏதோ ஒண்ணு செஞ்சு காமிக்கிறாங்க. சோ அப்படி அங்கேயும் தொண்டு செய்யறாங்க, அங்க மரியாதையும் இருக்குது. ஆனா இது எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, இந்த குழந்தைங்க வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் பத்தி பேசுறாங்க. நான் ஊருக்கு போனேன்னா எனக்கு தாத்தா இருக்காங்க, எனக்கு பாட்டி இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாம் ஓகேங்க. ஆனா நீங்க ஊர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு விஷயத்த தப்பா செஞ்சுச்சுன்னா கூட அவங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, இல்லப்பா இது இப்படி செய்யணும், இல்ல மாமாத்த என்ன சொல்லுவாங்க, தலையில 2 போட்டு இது ஏன் இப்படி செஞ்ச, இது இந்த மாதிரி செய்யன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குதுங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. நம்ம அம்மா அப்பா என்ன பண்றாங்க, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகணும், எனக்கு இன்னைக்கு நைட் மீட்டிங் இருக்கு, அவ்வளவுதான். அப்ப பசங்க கூகுளை பார்த்து கத்துக்காம இல்ல யூடியூப் பார்த்து கத்துக்காம எப்படிங்க உங்களை பார்த்து கத்துப்பாங்க? அவங்க யூடியூப்பை பார்த்து இந்த பசங்க நான் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை மட்டும்தான் இருப்பேன்லாம் இல்லைங்க, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அடிப்படை கல்விகளையும் கத்துக்கிறாங்க. எப்படி? நான் வந்து இன்னைக்கு குக்கிங் பண்றேன், என்னோட வீட்டுல பைப்பு வந்து உடஞ்சிருக்குது, இந்தியாவில இருந்தா என்ன ஆகும், அவங்க எதிர்த்து வீட்டுல ஒரு மாமா இருக்காரு, அந்த மாமாவை கூப்பிட்டுட்டு வாங்க, அந்த பைப்பு வந்து சரியாயிடும். இங்க அப்படி கிடையாது. நானே யூடியூப்ல போய் தப்பா இருந்தாலும் செஞ்சு பார்த்து அதை கத்துக்கிறேன். நான் ஒரு பிளம்பராகவும் இருக்கேன், ஒரு குக்கிங் ஷெஃபாகவும் இருக்கேன், எல்லா விதத்தையும் நான் இருக்கேன். ஸோ எனக்கு வாழ்க்கையோட அடிப்படை கல்விய நான் கத்துக்கிறேங்க, கத்துக்கிட்டு என் வாழ்க்கைக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேங்க. அப்புறம் பசங்க சும்மா கூட இல்லைங்க, இப்ப சம்மர் வருது, நீங்களே பாப்பீங்க. செலவு பத்தி இன்னொரு விஷயங்க, இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, சம்மர் டைம்ல போயிட்டு நான் பாப்கார்ன் விற்கிறேன்னு போய் விற்பாங்க. உங்க வீட்டுக்கே வந்துட்டு இருப்பாங்க, நீங்க வேணா பாருங்களேன். இல்லைன்னா நான் செஸ் சொல்லித்தரேன் வாங்க,
எப்படி எப்படியெல்லாம் சேமிக்கணும்ன்றதையும் கத்துக்கிறாங்க. அங்க பொறுப்புணர்ச்சியும் இருக்கு, கடமை உணர்ச்சியும் இருக்குதுங்க. மூணாவது, நம்ம சகோதரி வந்து விசா இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. விசா ஓகேங்க, நான் ஒத்துக்கிறேன், உங்க பெற்றோர்கள் சைட்ல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனா அதே நீங்க பிள்ளைகள் சைட்ல இருக்க பிரச்சனைகளும் நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க. நீங்க வந்து இந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைகளை பத்தி மட்டுமே பேசுறீங்க. சில குழந்தைங்க நடுவுல வந்த குழந்தைங்க நடுவுலயே திரும்பி போறாங்க. அப்போ அவங்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாமே புதுசு, எல்லா புது நண்பர்கள், புது கலாச்சாரம், புது படிப்பு. அந்த குழந்தை எப்படிங்க முன்னுக்கு வர முடியும்? கஷ்டப்படுங்க, அல்லல் பட்டாலும் இதை உடைச்சுக்கிட்டு முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க தண்ணி மாதிரி, களிமண் மாதிரி, எப்படி போட்டாலும் முன்னுக்கு வந்துருவாங்க. பாகவே நடுவரே, இந்த அல்லல் படுறது பெற்றோர்கள் எப்பவுமே கிடையாதுங்க, பிள்ளைகள் மட்டும்தாங்க. இந்த தாய் 8 அடி பாயிச்சா பிள்ளைகள் 16 அடி பாய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தாய் வந்து 8 அடி எப்ப பாயிறாங்க? நல்ல சொகுசா 20-22 வயசுக்கு மேல அது வரைக்கும் இவங்களை பொத்தி வச்சிருப்பாங்க வீட்டுல. நல்லா சாப்பிட்டுட்டு வருவாங்க. இவங்க மசால் தோசை, பூரி, உப்புமா சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு வெறும் பிரெட் தான் போடுவாங்க. இவங்க செஞ்சு கொடுத்தா எங்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு 20 வயசுக்கு மேல ஒரு கல்யாணம் வர வயசோ இல்லாட்டி படிச்சு முன்னேறினதுக்கு அப்புறமோ ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அப்படி கிடையாது. 10 வயசுலயே எல்லாத்தையும் பார்த்தாகணும். 10 வயசுல இருந்து வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சுட்டே இருக்கணும். இப்படி அல்லல் படுறது பிள்ளைகள் தான். பெற்றோர்கள் படுறது அல்லல் கிடையாது, புலம்பல் தான். எப்பவுமே புலம்பல் தான். ஆகவே நடுவரே, பிள்ளைகள் சார்பாக நீங்கள் தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். பெற்றோர்கள் இப்படிதான் புலம்பிட்டே இருப்பாங்க அப்படின்னு அத்தனை பாலையும் வந்து ஒட்டிக்கப்பட்டாங்க. மிக அருமையா பிள்ளைகள் சார்பா ரதியும் பேசி முடிச்சாச்சு. இப்போ பெற்றோர்களே அணியிலிருந்து பேசிய பேச்சாளர்களும் சரி, பிள்ளைகளை அணியிலிருந்து பேசிய பேச்சாளர்களும் சரி, குறுகிய காலத்தில் ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு ஒரு 360 டிகிரி கோணத்துல அந்த தலைப்பை ஆராய்ந்து அனைவருமே சிறந்த பேச்சை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மிக அருமையாக அனைவரும் அத சொன்ன மாதிரி மிக ஒரு வாரம் தான் நமக்கு நேரம் இருந்தது. அந்த ஒரு வாரத்திலேயே இவ்வளவு அருமையா வந்து அதை தயாரிச்சுட்டு வந்து இங்க வந்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக மிக அருமையான செயல் அது. ஏன்னா இதை நான் சொல்லியே ஆகணும். பெற்றோர்களை அணியில பல நல்ல பாயிண்ட்டுகளை வச்சீங்க நீங்க. எங்களுக்கு செலவு இருக்கு. ஒரு 5 வயசு வரைக்கும் பெற்றோர்களா ஒரு சின்ன குழந்தைய வளர்க்கறதுல இருக்கிற சவால்களை எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி சௌஜன்யா பேசும் பொழுது ஒரு பிள்ளைய எப்படி நம்ம டிசிப்ளினா வளர்க்கறது, அவங்கள பார்க்கும்போது நம்ம படுற கவலை எங்கேயாவது தப்பா போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு பெற்றோரா அவங்க வந்து கல்லூரி காலம் போறக்கு வரைக்கும் என்ன அவங்க ஒரு வேலையில இருந்து ஒரு பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் அந்த பயமும் கவனமும் அவங்க மேல கண்காணிப்பும் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவங்க மிக அருமையா எடுத்து வச்சாங்க. சத்யபிரியா நம்ம எப்படி உறவுகள் எல்லாம் வந்து இங்க அங்கிருந்து இங்க வந்துட்டு உறவுகளை எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்றோம், எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம மனதளவுலையும் உடல் அளவுலையும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இங்க வந்து பாடுபடுறோம் அப்படிங்கிறதையும் மிக அருமையா வந்து எடுத்து வச்சாங்க. சரி, பிள்ளைகளை அணி மட்டும் என்ன குறைச்சலா, நீங்க அங்க சொன்னது எல்லாமே சும்மாதான் அப்படின்னு அருமையா பேசிட்டு போனாங்க. நீங்க வந்து விசா வாங்கிட்டு இங்க வர்றதுக்கு பிள்ளைகளா காரணம், பிள்ளைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க படுற ஒரு கஷ்டமும் குழந்தை பருவத்துல நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்ப நம்ம பிள்ளைகள் என்ன பண்றாங்க, அந்த வித்தியாசத்தை பாருங்க. ஒரு முதல் 5 வயது நம்ம உறவுகளோட அரவணைப்பிலேயே தான் இருந்தோம். அதுவும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கல. அவங்களேதான் டே கேர்னு போனாங்க. காசு கொடுத்துட்றோம். பொருளாதார நிலையில இப்ப நம்ம ரொம்ப ஓரளவுக்கு வசதியா இருக்கோம். நம்ம அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுது. நம்ம வாங்கி கொடுக்கிற பொருட்கள் உறவுகளை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. அந்த விஷயத்திலேயே நம்ம பிள்ளைகள்லாம் இழக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி அடுத்தது படிப்பு. நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது பெரிய மாறுதல் இருக்காது. நம்ம அப்பா அம்மா என்ன படிச்சாங்களோ அதே மாதிரிதான் படிப்போம். கொஞ்சம் கொஞ்சம்
நம்ம தலைமுறை இடைவேளைக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்கும், மேம்படுத்துதல்கள் இருக்கும், நிறைய கிளைகள் வந்து விரியும், அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம இங்க வந்துட்டோம், நம்ம அங்க படிச்சு முடிச்சுட்டு இங்க வந்துட்டோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லித்தர முடியுமா? முடியாது. அவங்க போய் நம்மளும் இருக்கோம், நமக்கு அந்த பயம் இருக்கு, அதனாலதான் எல்லா குரூப்ல இருப்போம், அத்தனை வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம். ஏன்னா எங்கேயாவது டாட்லர் மாமா போ இருக்கலாங்க. சரி, அடுத்தது நம்ம பசங்க கொஞ்சம் மிடில் ஸ்கூல் வளர்ந்துட்டாங்களா, மிடில் ஸ்கூல் மாம்ஸ் குரூப்ல போடலாம். இதுல என்ன இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்களா, யாரோ ஒருத்தர் அவன் பையனுக்கு பிரச்சனைன்னு போடுவான், நம்ம பிள்ளையவே பாத்துக்கிட்டு இருப்போம், நம்ம புள்ள அந்த மாதிரி பண்றானா, அவனுக்கு அந்த பிரச்சனை இருந்துருமோ அப்படின்ற பயம்தான். ஏன்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. இன்னொன்னு, பள்ளிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பசங்க சொல்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்றதே கிடையாது. அதே மாதிரிதான் கல்லூரிக்கு எங்கெங்க எப்ப அப்ளை பண்ணணும், நம்மளை விட நம்ம பசங்க வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி அவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? பொறுப்போட தான் அவங்க இருக்காங்க. நமக்கு அதே மாதிரி ஒரு கல்யாண வயசு வரைக்கும் ஒரு பெண்ணா இருந்துட்டு கூட நம்ம நிறைய பேர் வந்து சமைக்கிறதுனா என்னன்னே தெரியாம இருக்கும். ஆனா ஒரு கல்லூரியில் போய் முதல் வருடம் முழுசா அவங்க இருக்கணும், இல்ல கல்லூரி படிப்பு முழுசாவே அவங்க சமைக்கணும் அப்படின்னா ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவங்க அதுக்கு தயாராயிடுறாங்க. அதனால இங்க இருக்கிற குழந்தைகள் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து மிகச்சரியா தெரிஞ்சுட்டு அதுக்காக அதை வந்து வளர்த்துக்கிறாங்க. இப்ப இந்த அணியில யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அஸ்ட்ரானட் தான் அவன் படிக்கணும்ன்றது இலக்கா இருந்தா கூட அந்த அளவுக்கு என்னால போக முடியலன்னா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கு, அதுல நான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எதுல நான் போய் லேண்ட் ஆக முடியும், அதுக்கப்புறம் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பிள்ளைகள் வந்து அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க பிள்ளைகள் தண்ணி மாதிரி அப்படின்னு, அது மிக சரியான வார்த்தை. ஆனா இங்க அந்நிய நாட்டுல நம்ம எல்லாம் வந்துட்டு நம்ம பெற்றோர்கள்லாம் எப்படி இருக்கோம்னா ஒரு குளமா இருக்கும். நம்மளோட நண்பர்கள், நம்ம சுற்றுச்சூழல், இது எல்லாமே வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம ரத்தத்துல இந்திய கலாச்சாரம் வந்து ஊறி கிடக்கு, அதுல இருந்து நம்ம வெளியில வர வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. அவங்க இந்த அந்நிய மண்ணுல வந்து நீரோடை மாதிரி ஓடணும் அப்படின்னா அவங்க பாதையை அவங்களா ஏற்படுத்திக்கிட்டு அந்த ஆற்றுலையோ எந்த நீர்நிலை ஓடிக்கிட்டு இருக்கோ அங்க போய் கலக்கிறதுக்கு நம்ம இங்க இருந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தேன்னா அங்க கல் இல்லை, அந்த மாதிரி கைடன்ஸ் பாதையோட வழியை மட்டும்தான் காமிக்க முடியும். ஆனா களத்துல நின்று அத்தனையும் கஷ்டப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் தான். இத நீங்களும் மறுக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நித்யா சொன்னாங்க ஏபிசிடின்னு, அமெரிக்கன் பார்ன் கன்ஃபியூஸ்டு தேசிஸ், அது நம்ம மட்டும்தான். இங்க இருக்கிற முதல் ஜென்ரேஷன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பெற்றோர்கள் மட்டும்தான் வந்து ஏபிசிடியா இருப்பாங்க. ஆனா நம்ம பிள்ளைகள் வந்து இஎஃப்ஜியா தான் இருப்பாங்க. இஎஃப்ஜினா என்னன்றீங்களா? ஜீனியஸ். அப்படிதான் வந்து நம்ம பிள்ளைகள் வந்து வளருவாங்க. அதனால இங்க அல்லல் படுறது பிள்ளைகள் தான் அப்படின்னா கூட இந்த அன்னையர் தினத்துல ஈன்ற பொழுதினில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டா நம்ம பிள்ளைகள் அத்தனை பேரும் பெரு அளவுல வெற்றி பெற்று நமக்கெல்லாம் பெருமை சேர்ப்பார்கள் என்று கூறி நார்த் ஜெர்சி முத்தமிழ் சங்கம் ஏற்பாடு செய்த இந்த பட்டிமன்றத்திற்கு நன்றி கூறிக்கொண்டு அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.